Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாழைத்தார்களின் விற்பனை குறைந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அதாவது திண்டுக்கலுக்கு அருகே இருக்கக்கூடிய சிறுமலை வனப்பகுதியில் குறிப்பாக அகஸ்தியர்புரம், புதூர், தாளக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் விளையக்கூடிய சிறுமலை வாழைப்பழமானது தற்போது இன்றைக்கு, அதாவது வாரத்தில் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்று சந்தைப்படுத்துவதற்காக இங்கே சிறுமலை செட்டுக்கு வரப்படும். அந்த வாழைத்தாறுகளானது தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் முதல் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது பனிப்பொழிவும் அதிகமாக காணப்படக்கூடிய இந்த நிலையில் வாழைத்தாறுகளானது சிறுமலை செட்டிற்கு அதிகமாக வரத்து காணப்பட்டிருக்கிறது. ஆனால் போதுமான விலை கிடைக்கவில்லை என இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதம் 1500 முதல் 1800 வரை போய் கொண்டிருக்கக்கூடிய வாழைத்தாரானது தற்போது 500 முதல் 800 வரை போகக்கூடிய நிலைதான் இருக்கிறது என வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிறுமலை வாழையானது மருத்துவ குணங்கள் அதிகம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதனாலே இங்கிருந்து செல்லக்கூடிய தார்களுக்கு போதுமான விலை கிடைக்கும் என விவசாயிகள் அதிகமாக சிறுமலை பகுதியில் இந்த மலை வாழைப்பழத்தை விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த சில தினங்களாக பனிப்பொழிவு கூடுதலாக காணப்படுவதால் வாழைத்தார்களின் வளர்ச்சி அதிகமாக வந்திருக்கிறது. ஆனால் போதுமான விலை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.